நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே ரோஸ் வாட்டர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு பன்னீர் ரோஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நிறைய நன்மைகள் கிடைக்கும். நான் வந்து பேபி பிங்க் கலரும் டார்க் ரெட் கலரும் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரோஜாவுக்கு வந்து 1/2 கிலோ தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் 1 கிலோ ரோஜா எடுத்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். இதுதான் அளவு. இப்போ 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதி வந்துட்டுனா நம்ம இந்த பன்னீர் ரோஜாக்களை நம்ம சேர்த்துடலாம். இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். கலர்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறிட்டுனா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரோஸ் வாட்டர் ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால இது ஒரு நல்ல கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசராகவும் விளங்குது. ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு நேச்சுரல் க்ளோவாக வச்சுக்க உதவும். முடி வளர்ச்சிக்கும் நல்லா உதவ செய்யும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷியக்காவோ ஷாம்புலையோ நீங்கள் இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ரோஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.